இந்த நபர் பேரலைஸ் ஆயிருக்க அவங்க வைஃப் டெய்லி பாத்ரூம் தூக்கிட்டு போயிட்டு குளிக்க வைக்கிறது வழக்கமா வச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு அவங்கள பாத்டப்ல போட்டு தண்ணி ஆன் பண்ணி விட்டாரு. கால்வாளுக்கு கீழே விழுந்ததுன்னு மயக்கம் போடுறாரு. இத பார்த்து பேரலைஸ் ஆயிருக்க அவங்க வைஃப் பயந்து போயிடுறாங்க. அதே நேரத்துல தண்ணி ஆன் பண்ணி விட்டதால கொஞ்சம் கொஞ்சமா ரொம்பிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்க வைஃப் பார்த்தாலும் பேரலைஸ்ல இருக்கிறதால உடம்பு அசைக்க கூட முடியல. பட் ரைட் லெக் மட்டும் அவங்களால லைட்டா அசைக்க முடியற காரணத்தினால அந்த டப்போட பாட்டம்ல இருக்க டாப் ஓபன் பண்ணி விட்டா தண்ணி கீழே போயிடும்னு அது மெதுவா கழட்ட ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல தண்ணி ரொம்ப அவங்களோட வாயும் மூக்கும் கவர் பண்ற அளவுக்கு வந்துருது. இதனால நிறைய அட்டெம்ப்ட் அந்த டாப் ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது கடைசி அட்டெம்ப்ட்ல ஆக்சிடென்ட்டா அந்த டாப் கனெக்ட் ஆயிருக்க கம்பி பிஞ்சு போயிடுது. இதனால அவங்களோட கஷ்டம் முகத்துல கூட காட்ட முடியாத கண்ணிலே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் எழுந்து போயிடுவோம்னு நினைக்கிற அந்த மொமெண்ட்ல அந்த கொலால ஃபோர்ஸா தண்ணி வந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தண்ணி அவங்க வாயும் மூக்கையும் கவர் பண்ணுது. இதனால மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டே அவங்களே காப்பாத்திக்கிறதுக்காக அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்து கையை அசைச்சு அங்க இருந்த ஷவர் மூலமா கனெக்ட் ஆற பைப்பை வச்சு தண்ணி வந்துட்டு இருக்க கொலாவை எப்படியாச்சும் ஆஃப் பண்ணிடலாம் ட்ரை பண்றாங்க. பட் அவங்களோட கை ரொம்பவே ஸ்லோவா ஒர்க் ஆகுறதுனால அது அவங்களால அவ்வளவு ஈஸியா பண்ண முடியல. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டே இருக்க அந்த மொமெண்ட்ல தண்ணி ரொம்ப அவங்களோட தலை வரைக்கும் போயிடுது. இந்த கிரிட்டிக்கலான மொமெண்ட்ல வச்சிருந்த எல்லா ஸ்ட்ரென்த் கொடுத்து அந்த பைப்பை இழுக்க ஒரு வழியா கொலால வர தண்ணி ஸ்லோ ஆகுது. பட் இருந்தாலும் அவங்க ஃபுல்லா மூழ்கி போயிருக்கிறதுனால இன்னுமே அவங்களோட உயிர் ரிஸ்க்ல தான் இருக்கு. மூச்சு விட முடியாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உயிரை எழுதிட்டு இருக்காங்க. சடனா ஹோல் பாடியும் மைண்டும் ரிலாக்ஸ் பண்றாங்க. அப்படி ரிலாக்ஸ் பண்ணதால அவங்களோட ரைட் லெக் தண்ணியில மிதக்க ஆரம்பிக்குது. அப்புறம் லெஃப்ட் லெக் ஃபோர்ஸ் பண்ணி அந்த டப்போட பாட்டம் டாப் ஓபன் பண்ணி விடுறாங்க. அப்படி பண்ணதுல தண்ணி லெவல் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வருது. நேரம் மூச்சு அடிக்கிட்டு இருந்தவங்க இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா மூச்சு விடுறாங்க. ஃபைனலா அவங்களோட உயிரை காப்பாத்தவும் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாகுற தருணத்துல அவங்களுக்கு வந்த ஸ்ட்ரென்த்ல 30 வருஷம் பேரலைஸ்ல இருந்தவங்க சர்ப்ரைசிங்கா இந்த சாவு பயத்துல ரிகவர் ஆயிருக்காங்க. இப்ப அவங்களோட கை காலெல்லாம் அசைக்க முடியுது. அதை வச்சு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம்னு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி எட்டி பார்க்கும்போது அங்க மயங்கி விழுந்த ஹஸ்பண்ட் இல்ல. இத பாக்குற அவங்களுக்கும் பயங்கர ஷாக், நமக்கும் ஷாக்கா இருக்கும். அங்க ஒரு விழுந்திருந்த தடயத்தெல்லாம் பார்த்த இந்த லேடி மனதளவுல கஷ்டப்பட்டு ஹஸ்பண்ட் ஆக்சுவலா மயங்கலாம் விழல இருந்து நம்ம உயிருக்கு போராடிட்டு இருக்கிற தருணத்துல நமக்கு உதவி கூட செய்யலையேன்னு ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம இது எல்லாமே அவங்களை கொல்றதுக்காக ஹஸ்பண்ட் போட பிளான் நினைக்கிறாங்க. உடனே அங்க இருந்த ஒரு ஸ்கிரீனை பிடிச்சி அந்த டப்ல இருந்து வெளியே வந்த இவங்க அவங்களோட பாடி இன்னும் முழுசா செயல்பாடுக்கு வராததுனால இன்னும் நடக்கவும் அவங்களால முடியல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே வந்து அங்க டேபிள் மேல இருந்த போன் எடுத்து போலீஸ்க்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போன் எடுக்கும் போது டோருக்கு வெளியில ஏதோ ஒரு ஷேடோ வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன எங்களோட ஹஸ்பண்டுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் அஃபேர் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க. பட் அப்ப அவங்க நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ இதனால தான் தன்னுடைய ஹஸ்பண்ட் நம்மள கொல்ல பாக்குறாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணியவங்க அங்க ஒடிஞ்சிருந்த ஒரு கண்ணாடி பீஸை எடுத்துட்டு பயத்தோட அந்த ஷேடோ யார் எடுத்துன்னு சொல்லி எடுத்துட்டு வந்த மிரர் பீஸை வச்சு பார்க்கும்போது அந்த ஷேடோ ஆக்சுவலா மனிதர்கள் இல்ல, அங்க இருக்க ஒரு ஸ்கிரீன் காத்துல பறந்துகிட்டு இருக்கிறதால வந்திருக்கு. இருந்தாலும் அவங்க சந்தேகத்தோடவே அந்த கண்ணாடி பீஸை கீழே போடாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு கீழே வந்துட்டு இருக்கும்போது சடனா அவங்களோட ஹஸ்பண்ட் கீழே விழுந்து போயிருக்கிறத பாக்குறாங்க. ஷார்ட்ஸ்ல இதுக்கு மேல போட முடியாது, சோ தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த படத்தோட பேரை கமெண்ட்